இன்றைய விஷயம் நம் அனைவரையும் தொற்றிக்கொண்ட ஒரு பெரிய நோய். அது பெயர் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். ஆமாம், வேலைப்பளு, குடும்ப பொறுப்பு, சமூக ஊடகங்கள், டெட்லைன்கள், எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மனசு ஒரு கணம் ஓய்வே இல்லை. தூக்கம் பிடிக்கவில்லை, பதட்டம், கோபம், மறதி, இவை எல்லாம் மன அழுத்தத்தின் அறிகுறிகள். மன அழுத்தத்திற்கு மாத்திரை சாப்பிடாமல் இயற்கை வழியில் வீட்டிலேயே உங்கள் மூச்சு காற்றையும் உடலையும் வைத்து எப்படி ரிலாக்ஸ் ஆவது என்பதைத்தான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். மன அழுத்தத்தை குறைக்கும் 5 எளிய பயிற்சிகள். இவை எதற்கும் சிறப்பு உபகரணம் தேவையில்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உட்கார்ந்தோ நின்றோ செய்யலாம். மேலும் மன அழுத்தம் ஏன் உடலில் கார்டிசோல் என்ற விஷ ஹார்மோனை அதிகரிக்கிறது மற்றும் அதை எப்படி ஓரிரு நிமிடங்களில் குறைப்பது என்பதையும் பார்க்கலாம். கடைசி வரை இருங்கள், ஏனென்றால் 3 நிமிட மூச்சு பயிற்சி, அதை செய்தால் உடனே மனம் லேசாகும். கிளாஸில் இருங்க. இந்த வீடியோவை மன அழுத்தத்தால் அவஸ்தைப்படும் உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், சக ஊழியர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆரம்பிப்போமா? முதலில் மன அழுத்தம் என்றால் என்ன? நவீன அறிவியல் சொல்கிறது, நமக்கு ஆபத்து என்று மூளை உணரும்போது அட்ரினல் சுரப்பி என்ற சுரப்பியிலிருந்து கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் என்ற ஹார்மோன்கள் வெளியாகும். இதுதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். இதயம் வேகமாக அடித்துக்கொள்ளும், தசைகள் இறுகும், வியர்வை வரும். இது உடனடி ஆபத்திற்கு நல்லது. ஆனால் இன்றைக்கும் நாம் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருப்பதால் இந்த கார்டிசோல் அளவு குறையாமல் உயர்ந்து நிற்கிறது. இதுதான் நாட்பட்ட மன அழுத்தம். இது இரத்த அழுத்தம், நீரிழிவு, முடியுதிர்வு, தூக்கமின்மை, வயிற்றுப்புண் இவை அனைத்திற்கும் மூல காரணமாகிறது. சித்தா வைத்தியம் சொல்கிறது, மன அழுத்தம் என்பது வாதம் மற்றும் பித்தம் தோஷங்களின் அதிகரிப்பு. பிராணவாயு மூச்சுக்காற்றின் ஒரு வகை சீராக இல்லாமல் மேல் நோக்கி கிளம்பும்போது மனது நிலை பெறாமல் அலைகிறது. இந்த பிராணவாயுவை சமன் செய்யத்தான் நமக்கு மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமா மிகவும் முக்கியம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 1. உங்களுக்கு தெரியுமா, தினமும் 10 நிமிடங்கள் மட்டும் மூச்சு பயிற்சி செய்து வந்தால் உங்கள் உடலின் கார்டிசோல் அளவு 30% வரை குறையும் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வு சொல்கிறது. அதாவது மாத்திரை இல்லாமலேயே மன அழுத்தத்தை குறைக்கலாம். இப்போது அந்த 5 எளிய பயிற்சிகளை பார்ப்போம். பயிற்சி 1. ஆழமான வயிற்று மூச்சு, டீப் பெல்லி பிரீத்திங். நம்மில் பெரும்பாலானோர் மார்பை வைத்து மேலோட்டமாக ஷாலோ பிரீத்திங் மூச்சு விடுகிறோம். இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அதற்கு பதில் உதரவிதான மூச்சு, டயோபிராக்மேட்டிக் பிரீத்திங், இதை செய்யலாம். எப்படி செய்வது? முதலில் முதுகை நேராக வைத்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒரு கையை மார்பிலும் மறு கையை தொப்புளின் மேலும் வையுங்கள். 2. மெதுவாக மூக்கின் வழியாக மூச்சை உள்ளிழுக்கவும், இன்ஹேல். அப்போது உங்கள் தொப்புள் பகுதி பலூன் போல் உயர வேண்டும், மார்பு அசையக்கூடாது. 3. பிறகு மெதுவாக வாய் வழியாக மூச்சை வெளிவிடவும், எக்ஸ்ஹேல். உதரவிதானம் உள்ளே இறங்கும், வயிறு சுருங்கும். 4. இதை 5 to 10 முறை செய்யவும். ஒவ்வொரு மூச்சையும் 4 வினாடிகள் உள்ளிழுத்து 4 வினாடிகள் வெளிவிடவும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 2. நீங்கள் பயமாகவோ பதட்டமாகவோ இருக்கும்போது உங்கள் மூச்சு சுருக்கமாகவும் வேகமாகவும் இருக்கும். இந்த டீப் பெல்லி பிரீத்திங்கை செய்யும்போது உங்கள் வேகஸ் நரம்பு, வேகஸ் நர்வ் தூண்டப்பட்டு இதய துடிப்பை மெதுவாக்கி ரிலாக்ஸ் ரெஸ்பான்ஸை ஆன் செய்யும். 2 நிமிடத்தில் ரிலாக்ஸ் ஆகலாம். பயிற்சி 2. நாடி சுத்தி பிராணாயாமம், ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பிரீத்திங். இது சித்தா மற்றும் யோகாவின் மிகவும் சக்தி வாய்ந்த மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சி. இது உங்கள் மூளையின் இடது மற்றும் வலது அரைக்கோளங்களை சமன் செய்து ஆல்ஃபா வேவ்ஸ், ரிலாக்ஸேஷன் வேவ்ஸின் உற்பத்தியை அதிகரிக்கும். எப்படி செய்வது? முதலில் வலது கையின் கட்டை விரலை வலது மூக்கு துவாரத்திலும் மோதிர விரலை இடது மூக்கு துவாரத்திலும் வையுங்கள். 2. முதலில் வலது மூக்கு துவாரத்தை மூடிக்கொண்டு இடது மூக்கின் வழியாக ஆழமாக மூச்சை உள்ளிழுக்கவும், 4 வினாடிகள். 3. பிறகு இடது மூக்கை மூடிக்கொண்டு வலது மூக்கின் வழியாக மெதுவாக மூச்சை வெளிவிடவும், 4 வினாடிகள். 4. இப்போது இதே வலது மூக்கின் வழியாக மூச்சை உள்ளிழுக்கவும், 4 வினாடிகள். 5. வலது மூக்கின் மூடி இடது மூக்கின் வழியாக வெளிவிடவும். 6. இது ஒரு சுழற்சி, 5 to 10 சுழற்சிகள் செய்யவும்.
இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 3. இடது மூக்கு துவாரம் மூளையின் வலது அரைக்கோளத்துடன் உணர்ச்சிகள் மற்றும் கலை தொடர்புடையது. வலது மூக்கு இடது அரைக்கோளத்துடன் தர்க்கம் பகுத்தறிவுடன் தொடர்புடையது. இந்த பயிற்சி இந்த இரண்டையும் சமன் செய்து மத்திய நிலை நியூட்ரல் ஸ்டேட்டை ஏற்படுத்தும். கோபமோ பதட்டமோ வரும்போது உடனே இதை செய்து பாருங்கள். நோட்: சளி மூக்கடிப்பு இருந்தால் இந்த பயிற்சியை தவிர்க்கவும். பயிற்சி 3. பிரம்மரி பிராணாயாமம் பம்பிள் பி பிரீத். பிரம்மரி என்றால் வண்டு. பி இதில் நாம் வண்டு முணுமுணுப்பதை போன்ற ஒலியை உருவாக்கிறோம். இது மனதை உடனடியாக அமைதிப்படுத்தும் சூப்பர் டெக்னிக். எப்படி செய்வது? முதலில் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்கள் ஆள்காட்டி விரல்களை இரு காதுகளின் மெல்லிய எலும்பு பகுதியில் கார்டிலேஜ் காது குறுக்கெலும்பில் வைத்து லேசாக அழுத்தவும். இது வெளிச்சத்தங்களை தடுக்கும். மூன்றாவது, ஆழமாக மூச்சை உள்ளிழுக்கவும். பிறகு வாயை மூடிக்கொண்டு ஓம் அல்லது போன்ற வண்டின் சத்தம் போல் நீண்ட முணுமுணுப்புடன் மூச்சை வெளிவிடவும். உங்கள் உச்சந்தலையில் அதிர்வு வைப்ரேஷன் உணர வேண்டும். ஐந்தாவது, இதை 5 முதல் 7 முறை செய்யவும். ஒவ்வொரு வெளிவிடும் மூச்சையும் 8 10 வினாடிகள் நீடிக்கவும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 4. இந்த பயிற்சியை செய்யும்போது உங்கள் உடலில் நைட்ரிக் ஆசிட் என்ற வேதிப்பொருள் உற்பத்தியாகிறது. இது இரத்த நாளங்களை விரிவடைய செய்து மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். மேலும் இது தைராய்டு சுரப்பி மற்றும் பிட்யூட்டரி சுரப்பியில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தி மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கும். பெஸ்ட் டைம்: இரவு தூங்குவதற்கு முன் இதை 5 நிமிடம் செய்தால் உறக்கம் உடனே வரும். தூக்கமின்மை உள்ளவர்களுக்கு இது அமிர்தம். பயிற்சி 4. 4, 7, 8 நடை தியானம். 4, 7, 8 வாக்கிங் மெடிடேஷன். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது உட்கார்ந்திருக்க முடியாது. அப்போது உங்கள் கால்களை பயன்படுத்தி நடைப்பயிற்சியுடன் மூச்சை கட்டுப்படுத்தும் முறைதான் இது. எப்படி செய்வது? முதலில் வெறும் தரையில் அல்லது வீட்டில் ஒரு சிறிய இடத்தில் நடக்கலாம். வெளியில் புல் மீது நடப்பது ஸ்பெஷல். இரண்டாவது, 4 வினாடிகள் மூக்கின் வழியாக மூச்சை உள்ளிழுக்கவும். மூன்றாவது, 7 வினாடிகள் மூச்சை உள்ளேயே வைத்திருக்கவும். 4, 8 வினாடிகள் வாய் வழியாக மெதுவாக மூச்சை வெளிவிடவும். ஐந்தாவது, இதை செய்யும் போதே மெதுவாக நடக்கவும். ஒவ்வொரு உள்ளிழுக்கும் போதும் 1 அடி, வெளிவிடும் போதும் 1 அடி என்று சீராக்கிக் கொள்ளுங்கள். ஆறாவது, 5 10 நிமிடங்கள் செய்யவும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 5. இந்த 478 முறை டாக்டர் ஆண்ட்ரியூ வெயில் என்னும் ஹார்வர்ட் மருத்துவரால் உருவாக்கப்பட்ட ரிலாக்ஸிங் பிரீத் ஆகும். 478 தாளம் உங்கள் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ் அண்ட் டைஜஷன் உடனே ஆன் செய்யும். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது இதை ஒரே ஒரு சுற்று செய்தால் உங்கள் இதய துடிப்பு 15 20% குறையும். ப்ரோடிப்: உங்களுக்கு பதட்டமாக ஆன்சைட்டி இருக்கும்போது குளியல் அறைக்குள் போய் 2 நிமிடம் இதை செய்து பாருங்கள். மீட்டிங் அல்லது பேச்சுக்கு முன் உங்களை தயார் செய்து கொள்ளலாம். பயிற்சி 5. தசைகளை தளர்த்தும் பயிற்சி ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் PMR. மன அழுத்தம் ஏற்படும்போது நமது தசைகள் விருக்கென்று இறுக்கிவிடும். தோள்கள் மேலே வரும். தாடை இறுக்கமாகும். கைமுட்டிகள் மூடிக்கொள்ளும். இந்த பயிற்சி மூலம் அந்த இறுக்கத்தை உணர்ந்து ஒவ்வொரு தசையாக தளர்த்துவோம். எப்படி செய்வது? முதலில் முதுகுப்புறமாக படுத்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இரண்டாவது, கால் விரல்கள் முதலில் உச்சந்தலை வரை ஒவ்வொரு தசைக்குழுவாக செல்லுங்கள். மூன்றாவது, டென்ஸ் ஒரு தசைக்குழுவை, உதாரணம் உங்கள் கைமுட்டி, வலுவாக 5 வினாடிகள் இருக்குங்கள். அந்த இறுக்கத்தை உணருங்கள். நான்காவது, ரிலாக்ஸ், திடீரென்று 5 வினாடிகள் முழுமையாக தளர்த்துங்கள். அந்த கனத்த சூடான உணர்வை கவனியுங்கள். ஐந்தாவது, சீக்வன்ஸ், விரல்கள், கை, கைமுட்டி, கை, தோள், கழுத்து, தாடை, கண்கள், புருவம், உச்சந்தலை. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 6. இந்த PMR நுட்பத்தை 1920களில் டாக்டர் எட்மண்ட் ஜேக்கப்சன் என்பவர் கண்டுபிடித்தார். ஒரு இறுக்கமான தசையும் ஒரு பதட்டமான மனமும் ஒன்றாக இருக்க முடியாது என்றார் அவர். தசைகளை தளர்த்துவதன் மூலம் மனமும் தானாக ஓய்வடைகிறது. உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் படுக்கையில் படுத்து இந்த பயிற்சியை செய்யுங்கள். நடுவில் தூங்கிவிடுவீர்கள். நோட்: வலிப்பு நோய், தசைக்காயம் உள்ளவர்கள் இதை மென்மையாக செய்யவும்.
இதோ உங்களுக்காக ஒரு போனஸ் எமர்ஜென்சி ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எங்கே வேண்டுமானாலும், அலுவலகத்திலும், போக்குவரத்தில், வீட்டில் 2 நிமிடங்களில் செய்யலாம். இது பாக்ஸ் பிரீத்திங். எப்படி செய்வது? 4 பக்கங்கள் கொண்ட ஒரு சதுரத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். முதலாவது 4 வினாடிகள் மூச்சை உள்ளிழுக்கவும், இன்ஹேல். இரண்டாவது 4 வினாடிகள் மூச்சை உள்ளேயே வைத்திருக்கவும். மூன்றாவது 4 வினாடிகள் மூச்சை வெளிவிடவும். நான்காவது 4 வினாடிகள் மூச்சை வெளியே வைத்திருக்கவும். ஐந்தாவது இதை 5லிருந்து 10 சுழற்சிகள் மட்டும் செய்யவும். இது ஏன் வேலை செய்கிறது? இந்த சமச்சீரான தாளம் உங்கள் மூளையின் அமிக்டாலா ஃபியர் சென்டர் என்னும் பகுதியை செயலிழக்க செய்து ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரேஷனல் பிரெயின் என்னும் பகுதிக்கு அதிகாரத்தை தருகிறது. அதனால்தான் பதட்டம் வரும்போது உடனே 4444 மூச்சை கொண்டு உங்களை சமன் செய்யலாம். US நேவி சீல்ஸ் கூட அதிக மன அழுத்தத்தில் இந்த பாக்ஸ் பிரீத்திங்கை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர், இதை பயன்படுத்தலாம் அல்லவா? இந்த பயிற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்க இந்த 3 விஷயங்களை தவிர்க்க வேண்டும். முதலாவது, அதிக காஃபி, டீ, எனர்ஜி ட்ரிங்க்ஸ். காஃபின் கார்டிசோல் அளவை அதிகரிக்கிறது. மன அழுத்தம் இருக்கும்போது காஃபின் வலியை மேலும் உக்கிரமாக்கும். முடிந்தால் மூலிகை தேநீர், ஹெர்பல் டீ குடிக்கவும். இரண்டாவது, சமூக ஊடகங்களை உருட்டுவது, டூம் ஸ்க்ரோலிங். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இவற்றில் வரும் எதிர்மறை செய்திகள், ஒப்பீடுகள் மன அழுத்தத்தை 40% வரை அதிகரிக்கும். மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஃபோனை ஒதுக்கி வையுங்கள். மூன்றாவது, ஜங்க் மற்றும் சர்க்கரை உணவுகள். மன அழுத்தத்தில் இனிப்பு சாப்பிட ஆசை வரும். ஆனால் சர்க்கரை உணவுகளை சிறிது நேரம் மகிழ்வித்தாலும் பிறகு கார்டிசோல் வெடித்து செல்லும். சர்க்கரை கிராஸ் நிலை மனதை மேலும் மோசமாக்கும். அதற்கு பதிலாக இதை செய்யுங்கள். குளிர்ந்த நீரை முகத்தில் தெளித்து கொள்ளுங்கள். குளத்தில், கடற்கரையில் அல்லது வெறுமனே சுவரில் நீல நிறத்தை பாருங்கள். நீல நிறம் கார்டிசோலை குறைக்கும். ஒரு நாய் அல்லது பூனையை தடவி கொடுங்கள். ஆக்சிடோசின், லவ் ஹார்மோன் வெளியாகும். இன்று நாம் பார்த்த 5 எளிய பயிற்சிகள் மற்றும் ஒரு போனஸ். முதலாவது, டீப் பெல்லி பிரீத்திங், உடனடி ரிலாக்ஸ். இரண்டாவது, ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பிரீத்திங், நாடி சோதனா, மூளையின் 2 அரைக்கோளங்களை சமன் செய்ய. மூன்றாவது, பிராமரி பி பிரீத், வண்டின் சத்தத்தால் அதிர்வு மூலம் மன அமைதி. நான்காவது, 478 வாக்கிங் மெடிடேஷன், நடை மற்றும் மூச்சு கட்டுப்பாடு. ஐந்தாவது, ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன், உடலை தளர்த்தி மனதை ஓய்வாக்க. ஆறாவது, பாக்ஸ் பிரீத்திங், 2 நிமிட அவசர கால பயிற்சி. இம்பார்ட்டன்ட் நோட்: இந்த பயிற்சிகளை செய்யும்போது யாராவது உங்களை தொந்தரவு செய்யாத இடத்தை தேர்ந்தெடுக்கவும். குறைந்தது 5 நிமிடங்கள் ஒதுக்கவும். தொடர்ந்து 21 நாட்கள் செய்தால் உங்கள் மன அழுத்த வாசல் உயரும். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு பதட்டப்பட மாட்டீர்கள். இதில் உங்களுக்கு எந்த பயிற்சி மிகவும் பிடித்திருந்தது? கமெண்டில் சொல்லுங்கள். மன அழுத்தத்தால் அவஸ்தைப்படும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்களுக்கு இந்த வீடியோவை முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. ஒரு சிறிய பயிற்சி ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை தரும். உங்கள் மன அழுத்தம் உங்களை வரையறுக்க வேண்டாம். அதை நிர்வகிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள். மூச்சு உங்கள் இயற்கையான மருந்து. நிதானமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். வணக்கம்.